உங்களுக்கு உங்களுக்கு பேய், பிசாசு இதில நம்பிக்கை இருக்கா? பேய் பிசாசு நம்பிக்கை இல்லை சார். நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லை, ஆனால் பயம் இருக்கு. நம்பிக்கை இல்லன்னா பயம் இருக்கு. ஆமா. எனக்கு இருட்டு மேல பயம் இருக்கு. ஆ. பேய் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ நைட் ஷூட்லாம் போகும்போது அது கூட்டம் சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்க சார். அங்கேருந்து ஷூட்லேருந்து தனியாக கேரவேனுக்கு ஒரு தடவை போயிட்டு வர எத்தனை பேரை கூப்பிட்டு போகிறோன்றது தான் நம்மளோட ஃபியர் தெரியும். பட் 100% நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லை. ஓகே. உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை, ஆனால் பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேயை பார்த்தா பயப்பட தான் இல்ல செய்வேன். பார்த்தா இல்ல. நம்பிக்கை கிடையாது சார். நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை ஓகே. கிடையாது. பட் வாட் இஸ் த லாஜிக்? பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரியல் லைஃப்ல பயங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன். ஓகே. நம்ம வந்து வி வாண்ட் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம், சர்ப்ரைஸ் ஆகணும்னு நினைப்போம். பயம் வந்து நம்மளுக்கு ரியல் லைஃப்ல வந்து வி ரிஜெக்ட் இட், வி டோன்ட் வாண்ட் இட். ஏதாவது பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக நம்ம விலகிப்போம். ஆனால் சினிமாவில் மட்டும் ஒரு ஹாரர் ஃபிலிம்ங்கிறது ஒரு பயங்கர பாப்புலரான ஜான்ரர். வி லவ் டு கோ டு அ மூவி அண்ட் சே ஸ்கேர் மீ. எனக்கு இந்த பயத்தை கொடு, எனக்கு வெளியே வேணாங்கிற சொல்கிற பயம் நீ வந்து தியேட்டருக்குள்ளே எனக்கு கொடு. அதோட லாஜிக் என்ன? இல்லை, எனக்கெல்லாம் ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து இப்போது பெரியம்மா அவங்கெல்லாம் ஊர்லேருந்து வந்தால் பேய் கதைலாம் சொல்லியிருக்காங்க. ம். அப்போ சொல்லும்போது நமக்கு அந்த பயம் இருக்கும். அப்போ வந்து நம்ம பேய் இருக்கோ அப்படின்றது. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரூம் இருட்டாக இருக்குன்னா, இப்போ என் பையன் வந்து என்னை கூப்பிட்டு போக சொல்லுவாப்புல. அப்போது நான் சின்ன வயசில் வேறு யாரையாவது கூப்பிட்டு போய் அப்படி தான் நம்ம இருட்டை பார்த்து பயந்துருக்கோம். இப்போ டிமாண்டி 2 வந்தோ இல்லை ஃபஸ்ட் பார்ட்டோ வந்துட்டு நான் அந்த படத்தில் ஷூட்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு பேய் நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டை உட்காந்து நான் தனியாக பார்த்தா நானும் பயப்படுவேன். ரைட். பட் யூ என்ஜாய் இட். யா அதான் நான் இப்போ கேட்குறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சரிங் வரும்போது நான் தேட்டருக்கு போயிருந்தேன். நம்ம ஊரில் பேயை பார்த்தா விசில் அடிக்கிறாங்க. பயப்படுறத விட சிலர் அதை இப்போ அதான் ரைடு போகிற மாதிரி சார். அதான், இப்போ it's a ரைடு இப்போ நம்ம ரோலர் கோஸ்டரே போகிறோன்னா பயம் இருக்குது, ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரைட். வாட் டு யூ திங்க்? சேம் சார். அதில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு அட்ரினலின் டெஃபினட்டாக இருக்குது. லைக் யூனோ, இதில் என்ன விஷயம்னா ஃபிசிக்கலாக தேர் நாட் கோயிங் டு ஆக்சுவலி கெட் அஃபெக்டட் பை அந்த ஈவிலோ எதிலோ. பட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நியர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அதில் கிடைக்கும் போது ப்ராப்ளி தே கைண்ட் ஆஃப் என்ஜாய் தட் ரஷ் மேபி. ரைட். நானுமே இந்த மேடம் டூ சவுத்ஸ்ன்னு இருக்குல்ல சார், அந்த அதில் வந்துட்டு ஹாண்டட் ரூம்னே ஒன்று இருக்கும். ஆ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கேரக்டர்ஸ் வந்து நம்மளை பயமுத்துவாங்க. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா பேய்லாம் கிடையாது தான் சொல்லுவேன். பட் ஆனால் அதுக்குள்ளே உள்ளே போனோடனே ஒரு பயம் வரும். ஆமாம். ஒருத்தன் ஒரு மேக்கப்பில் இருப்பான், நம்மளை அது தொட்டோன்னே ஒரு ஓடி வந்தெல்லாம் தொட்டுட்டு போவாங்க. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு யூ லைக் இட். யா. சின்ன வயசில் நான் ஹாரர் படம்லாம் பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வராது. ராத்திரி தூக்கம் வராது. ஆனாலும் போய் பார்ப்பேன். ஸோ வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க, இதுதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியும்ல, அப்படி எதுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு கெட் த லாஜிக் ஆஃப் இது. ஸோ நீங்கள் முதல்ல வென் யூ செட் ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், நீங்கள் முருகதாஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் கம்மிங் அவுட், டிமாண்டி காலனி இஸ் லைக் ஹவு டு தட் ஜஸ்ட் ஹேப்பன்? அந்த ஜானர் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஜஸ்ட் ஹேப்பன் சொல்ல மாட்டேன். பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஐ ரோட் வாஸ் இமைக்கா நொடிகள். ஆமாம். ஸோ அதை வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 years நான் ஆல்மோஸ்ட் கேட்காத ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ஐ குடன்ட் மவுண்ட் தட் ஃபிலிம். ஸோ அப்போது வந்து ஐ தாட் ஓகே இட்ஸ் ரியலி கெட்டிங் லேட், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது வெரி காம்பேக்டான பட்ஜெட்டில் லெட்ஸ் ட்ரை அண்ட் டூ சம்திங் அப்படின்னும் போது தான் காஞ்சரிங்கோட சக்ஸஸ் வந்து ஒன்று பண்ணுச்சு. அது என்னன்னா, ஒரு ரியலான பிளேஸை பேஸ் பண்ணி ஒன்று வரும்போது அதோட ஓப்பனிங் ஜென்ரலாக மற்ற ஹாரர் ஃபிலிம்ஸோட அதுக்கு இருந்த ஓப்பனிங் வந்து த வே தே ப்ரொமோட்டட் த ஃபில்ம் வாஸ் based on a true story, based on a true story. Right. A horror film and based on a true story created a lot of curiosity. ஓகே, இது நல்லா இருக்கே, why don't we try அப்படின்னும் போது இங்கே என்னென்ன நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னும் போது டிமாண்டி காலனி டியூரிங் காலேஜ் டேஸ் எல்லாருமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். காலேஜ் டைமில் எங்களுக்குலாம் வந்து இந்த டிமாண்டி காலனின்றது ஒரு ஹாட்ஸ்பாட். அங்கே வந்து நைட் நேரத்தில் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் போய் பசங்க ஃபுல் லெக்ஸ் அந்த மாதிரி ஒரு இடம். சரி, இதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வேறு இருந்துச்சு. சரி, ஓகே, வீல் ட்ரை டு பில்ட் அ ஸ்டோரி அரௌண்ட் தட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங். ஒரு எடுத்து சார் அந்த 2 ரோடை வந்து பேரிகேட் வச்சு மூடிட்டாங்க ரிலீஸுக்கு அப்புறம். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ரெயின் ட்ரீன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே நைட் ஷோ முடிச்சுட்டு ஒரு நாள் நான் அங்கே ஃப்ரெண்ட்ஸோட நான் டின்னரில் இருக்கேன் ரூஃப் டாப்பில். அங்கே வந்து எல்லோரும் கத்துற சத்தம் எனக்கு இங்கே கேட்குது. அப்புறம் நானுமே வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கோ 10 days கழிச்சு என் ஃப்ரெண்டோட ஒரு காரில் வந்து நல்ல ஒரு டிண்டட் காரில் பின்னாடி உட்காந்துட்டு போனால் வண்டியை நிறுத்திட்டாங்க. பார்த்தா ஒரு 2-3 பேர் பிடிச்சிலாம் வச்சுருந்தாங்க. இது மாதிரி எல்லோரும் படத்தை பார்த்துட்டு வராங்கன்னு.
அப்புறம் நான் கண்ணாடி இறங்கினேன், மொத்த பிரச்சனையும் உங்களால தான் சார், இங்கே பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இல்லை சார் இனிமேல் வரமாட்டேன் சார்னு வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது வேற ரிலீஸ் பண்ணுறீங்க. ஆமாம், பட் ஐ திங்க் அந்த ஏரியா வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க. நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப ஐ திங்க் அந்த வீடெல்லாம் இடிச்சு அதை ப்ராப்பர்ட்டியாகவே ஐ திங்க் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. வாக்கிங்லாம் போகிறாங்களே எல்லாரும் அங்கே. சி